கேட்டிங்களா நீங்கள் சதீஷ் கிட்ட இது எங்கேருந்து இந்த ஐடியாவை பிடிச்ச? இல்லை நான் கேட்டேன், இது என்ன ஜி நீ உங்களுக்கு நடந்ததா இல்லை நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டதா? அந்த மாதிரி நானும் நிறைய கேட்டிருக்கேன். அவர் வந்து இல்லை நான் அதுக்கு வந்து மற்ற இன்டர்வியூவில் பதில் சொல்கிறேன் அப்படி சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி அடேங்கப்பா. he saved his answers for these interviews. அந்த மாதிரி ஆர் ஃபிகரிங் அவுட் தி ஆன்சர். அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ வாட் டிட் யூ லைக் அபவுட் ஹிம் as a storyteller? ஏன்னா we know of him as a dancer, we know of him as a அவர் ஆளாகவே ரொம்ப ஜாலியான ஒரு ஆள். அவர் எப்படின்னா அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டம். அந்த ரொம்ப அந்த ஹைப்பராக ஒன்று இருப்பாங்களே எப்பயுமே. ஆனால் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அந்த அந்த இடம் வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். இப்போது ஆக்சுவலாக நான் ஷூட் பண்ணும்போது கிஸ்ஸும் ஸ்டாரும் கொஞ்சம் பேரலாக தான் ஷூட் பண்ணோம். எனக்கு இப்போ இந்த ஷூட்டிங் வந்து செம்ம ஜாலியாக இருக்கதா இருக்கும். அங்கே பார்த்தா ரொம்ப இன்டென்ஸாக இருக்கணும் ஸ்டாரில். ஆனால் ஸ்டாரில் அந்த சாங்கு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு இவர் தான் கொரியோ பண்ணாப்புல. இவர் வந்தால் மட்டும் டோட்டலாக அந்த செட்டே கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறி. இது அந்த காலேஜ் சாங் சொல்லுங்கள். காலேஜ் சாங். ஸோ இவர் அங்கே வந்தாலே கம்ப்ளீட்டாக அந்த டோட்டலாக அந்த வைபு கிபே மாறிடும். படத்தோட டோனே இது இல்லையே. அதான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜோக்கெல்லாம் முடிச்சிட்டாலும் ஷாட்டுக்கு போகும்போது கரெக்டாக அந்த மாதிரிலாம் இருந்துடணும் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக ஆளே ரொம்ப ஜாலியான ஒரு ஆள். நம்பிக்கையின் மறுபெயர் VVD 80 வருட பாரம்பரியம்.